ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோவிஸ் குவிசின். இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான குக்கிங் தான் பண்ண போகிறேன். ஃபயர்லெஸ் குக்கிங் எப்படி பண்ணுறது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இதில் நான் ஒரு 3 ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீனட் சாட், அதாவது வேர்க்கடலை சாட். ஸோ இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாப் பண்ண தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாப் பண்ண வெள்ளரிக்காய், 1 க்ரீன் சில்லி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு சாட் மசாலா, அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஒரு பாதி லெமனோட ஜூஸ் அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுத்த ரெசிபி பனானா பிரெட் பாக்கெட்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கோங்க. அதோட சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க, இன்னொரு சைடில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்ச பனானாவை ஒரு சைடு ஆஃப் பிரெட்டில் வச்சுருங்க. அப்புறம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஸ்லைஸ் வச்சு உங்கள் விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பனானா பிரெட் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது போஹா கீர். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 50 கிராம் அளவு போஹா எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 250 ml பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. இது கலரும் கொடுக்கும், ஸ்வீட்னஸும் கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த பாலில் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.